ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் 1 ஸ்பூன் கீ போட்டிருக்கேன். 1/2 கப் முந்திரி போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 10 காஞ்ச திராட்சை எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்ததை தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 4 கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன். இதில் மொத்தமாகவே நம்ம 2 ஸ்பூன் கீ தான் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய கீ ஊற்றுனீங்கன்னா திகட்டிரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஊற்றின கீலேயே நான் அந்த 4 கேரட் திருவி வச்சுருக்கேன்ல அதை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கீலேயே நல்ல மீதி இருக்க கீலேயே நல்லா வந்து இந்த கேரட்டை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 1/2 கப் பாலை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பால் நீங்கள் ஊற்றினா தான் அந்த கேரட் வந்து அப்சார்ப் ஆகி நல்லா வெந்து வரும். இந்த 1/2 கப் பால் வந்து நம்மளுக்கு வத்துறது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் கேரட் வந்து அந்த பால்லே வேகணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் 1/2 கப் பாலுக்கு 1/2 கப் வந்து சுகர் போடுறோம். சுகர் போட்டுட்டு நம்மளுக்கு சுகர் நிறைய வேணால் நீங்கள் 3/4 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நார்மல் சுகர் போதும். ஸோ நான் 1/2 கப் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 1/2 கப் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சி வரும். அதிலே நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் உப்பு நீங்கள் போட்டால் போதும். அப்போ தான் திகட்டாமல் இருக்கும். பிஞ்ச் உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்க கேஷ்யூஸும் காஞ்ச திராட்சையும் போட்டு அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு வந்து நம்ம லாஸ்ட்டாட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஃபைனலாக ஊற்றுற கீ வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு கேரட்டில் வந்து ஒட்டாமல் அப்படி வரும். நம்மளுக்கு அந்த ஹல்வா பதத்தில் நல்லா உருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். பிரியாணிக்கு ஃபைனலாக இந்த டெசர்ட்டை கொடுத்து பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதில் பால் ஊற்றுற ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சமாக மில்க் மேட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு மில்கோட ஃப்ளேவரை நல்ல ஜாஸ்தியாக காட்டும். டேஸ்டியாகவும் இருக்கும். வந்து அல்வா பதம் வந்து இன்னும் டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். நான் இதில் ஆட் பண்ணல, பால் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. மறக்காமல் நம்மளோட சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.